மற்றும் ஒரு அண்மை செய்தி, பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவில் அவர்தம் புகழையும் வீரத்தையும் போற்றி வணங்குகிறேன் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களினுடைய 1350வது சதய விழாவானது இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய சூழல்ல அவரினுடைய வீரத்தை நினைவு கூர்ந்து அவரை பலரும் போற்றி வணங்கி வருகிறார்கள். பலரும் கூட பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் இது தொடர்பான பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சியை வழங்கிய தலைசிறந்த மன்னர்களின் முதன்மையானவராக, முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ் வேந்தராக, போர்க்களத்தில் எதிரிகளால் வீழ்த்தவே முடியாத வாகைப்பூ சூடிய மாவீரராக திகழ்ந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் 1350வது சதய விழாவில் அவர்தம் பெரும் புகழையும் வீரத்தையும் போற்றி வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே திருச்சியில் இருக்கக்கூடிய அவரினுடைய திருவுருவ சிலைக்கும் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அவர் அறிவித்திருந்த சூழல்ல தற்பொழுது இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். மேலும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் அவரினுடைய வீரத்தையும் புகழையும் போற்றி வணங்கி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.